யாரையும் மனதளவில் கஷ்டப்படுத்தாதீங்க. மனதளவில் கஷ்டப்படுத்தாதீங்க. யாராச்சும் ஒருத்தர் முடியாம இருக்கிறாங்கன்னா மேலும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீர்கள். மேலும் மேலும் அவர்களை அடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உடலிலே ஏற்படுகின்ற வலியை கூட அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். மனதிலே நீங்கள் ரணத்தை உண்டாக்கிவிட்டால் ரணத்தின் காரணமாக அவர்களின் கண்களிலே ஒரு சொட்டு நீர் வந்தாலும் அந்த கண்ணீருக்கு மதிப்பதிகம், அந்த கண்ணீருக்கு மதிப்பதிகம், வலிமை அதிகம். அது கர்மாவாக தொடரும். அதனால்தான் சொல்றது, மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுங்க. மற்றவங்க சோகமா இருக்கும் போது 4 ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க. அது மகேசன் சேவை. ஒருத்தனும் ஒரு வாழ்க்கையில அவ்வளவுதான் வாழ்க்கையை துவண்டு போய் நிற்கிறார் என்றால் அந்த இடத்துல போய் இறைவனின் சாட்சியாக, சிவபெருமான் சாட்சியாக நீங்கள் அவர்களை தட்டி கொடுத்து உன் வாழ்க்கை இனிமேல் தான் மாறப்போகிறது, இறைவன் உன்னிடம் இருக்கிறார் என்ற அந்த ஆறுதல் வார்த்தை, மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களை தேற்றுவதற்கான வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுது இறைவனே உங்களுடன் இருந்து அவர்களிடம் பேசுவார். ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம்.